الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. باب ما يقوله ويفعله من يأكل ولا يشبع. وعن الوحشي بن حرب رضي الله عنه أن أصحاب رسول الله صلى الله عليه وسلم قالوا يا رسول الله إنا نأكل ولا نشبع. قال فلعلكم تفترقون. قالوا نعم. قال فاجتمعوا على طعامكم واذكروا اسم الله يبارك لكم فيه. رواه أحمد. கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நாம் சுருக்கமான 2 தலைப்புகள், ஒவ்வொரு தலைப்பிலும் ஒரு ஹதீஸ் உள்ளது. பாடம் 106 மற்றும் 107. முதல் தலைப்பு, சாப்பிட்டும் வயிறு நிரம்பாத நிலையில் உள்ளவர் கூற வேண்டிய மற்றும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? சில நேரத்தில் நாம் சாப்பிடுவோம், சாப்பிட்ட பிறகு ஏதோ ஒரு வயிறு நிரம்பாத நிலையில் இருக்கும். எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பாத நிலையில் நாம் உணர்வோம். என்ன காரணம்? அபுதாபில் வரக்கூடிய ஹதீஸில் நபி வஹ்ஷி பின் ஹர்ப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் ஒரு முறை, இறை தூதர் அவர்களே, நாங்கள் உணவை சாப்பிடுகிறோம், ஆனால் எங்கள் வயிறு நிறையவில்லை என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பிரிந்து கொண்டு சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டார்கள். ஆம் என அவர்கள் கூறினார்கள். நீங்கள் உண்ணும் போது உங்களின் உணவில் ஒன்று சேர்த்து கொள்ளுங்கள், பிஸ்மில்லாஹ் கூறுங்கள், அதில் அந்த உணவில் உங்களுக்கு பரக்கத்து செய்யப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இப்போ இந்த ஹதீஸில் முதல் விஷயம், சஹாபாக்கள் மிக அரிதாகவே அல்லது மிக எப்பயாவது அவர்களுக்கு வயிறு நிரம்பி சாப்பிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கையெல்லாம் மிக ஒரு சிரமமான ஒரு வாழ்க்கை தான் இருந்தது. அதற்கு எடுத்துக்காட்டாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடே தொடர்ச்சியாக 2 நாள் அடுப்பு எரியாத நிலை இருக்கும். 2 மாதம் தொடர்ச்சியாக 2 கருப்பு பொருள், ஒன்று தண்ணீர், இன்னொன்று பேரித்தப்பழம், 2 பொருளை கொண்டு சாப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கின்றார்கள், என்ன காரணம் அல்லாஹ்வுடைய தூதரை, நம்ம சாப்பிடுறோம் ஆனால் வயிறே நிரம்ப மாட்டேது, என்ன காரணம்? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீங்களே தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்றீங்களா? அப்போ ஆமாம், அப்படி தான் செய்கிறோம் என்றால், அப்படி செய்யாதீங்க, நீங்கள் சேர்ந்து சாப்பிடும் பொழுது சேர்ந்து ஒன்று கூடி சாப்பிடுங்க, பிறகு பிஸ்மில்லா என்று சொல்லுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ இங்கு முதல் விஷயம், நம்முடைய பழக்கத்தில் பார்க்கும் பொழுது தனித்தனியான தட்டில் சாப்பிடக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. இதுவும் என்ன, பரக்கத்து இல்லாத ஒரு காரணம் ஏற்படலாம். சாப்பிட்ட பிறகு உடலுக்கு ஒட்டுவது கிடையாது, அல்லது சாப்பிட்டாலும் உடல் ஆரோக்கியமான விஷயங்கள் ஏற்படுவது கிடையாது. ஏதோ ஒரு காரணம் நம்முடைய உணவுல இருக்குதுன்னா, அது முதல் விஷயம், நம்ம தனித்தனியாக சாப்பிடுவது. ஒரு தட்டு வீட்டில் இருக்குன்னா முயற்சி செய்ய வேண்டும். ஒரே பாத்திரம் ஒன்று சேர்ந்து சாப்பிடும் பொழுது அங்கே ஒன்று பரக்கத்திற்கு. 2வது என்ன, ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்வார்கள், பார்த்து கொண்டு அளவோடு சாப்பிடுவதற்காக முயற்சி செய்வார்கள். இப்போ கணவர், மனைவி, குழந்தைகள் அல்லது உட்காரும் பொழுது, அல்லது உறவினர்களே உட்காரும் பொழுது இருக்கக்கூடிய உணவு என்ன செய்வாங்க, அவங்க அட்ஜஸ்ட் செய்து சாப்பிடக்கூடிய நிலை, நமக்கு அந்த பக்குவம் ஏற்படும். எனக்கு என்ன என்று யாருமே அங்கு பொதுவாக உட்காரும் பொழுது ஏற்படுவது கிடையாது. இதனாலும் என்ன ஆகும், அல்ஹம்துலில்லாஹ் 2 பேருடைய உணவு 3 பேருக்கு போதுமானதாகிவிடும், 3 பேருடைய உணவு 4 பேருக்கு போதுமானது ஆகிவிடும் என்று ஹதீஸிலே தெளிவாக சொல்லப்பட்டது. தஆமுல் இஸ்னைன் யக்ஃபி லி ஸலாஸ், இருவர்களுடைய உணவு 3 போதுமானது. வ தஆமுல் ஸலாஸ் யக்ஃபி லி அர்பா, 3 உணவு 4ஆம் நபருக்கும் போதுமானதாக இருக்கும். இப்போ ஒன்று சாப்பிடுவதனால இதனால ஹைர் பரக்கத் இருக்கு. 2வது காரணம் என்ன, பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடுவதாலும் பரக்கத்து இருக்கு. நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது நிறைவான முறையில் நாம் சாப்பிடக்கூடிய நிலை ஏற்படும். அதே போல பரக்கத்தை அல்லது பரக்கத் ஏற்படாத நிலை அந்த காரணத்தில் ஒன்று என்ன, நடுவில் இருந்து சாப்பிடுவது. ஒரு கூட்டமாக நாம் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது, ஒரு பாத்திரத்தில் சாப்பிடும் பொழுது நடுவில் இருந்து எடுத்து சாப்பிடுவது என்பது, அதுவும் என்ன, பரக்கத்தை நிப்பாட்டி விடும் என்ற ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடுவில் இருந்து சாப்பிடாதீர்கள், ஓரத்திலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்று. ஏனென்றால்
நடுப்பகுதியில் அல்லாஹு தஆலா பரக்கத்தை இறக்குகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதுவே அந்த பாத்திரத்தில் மற்ற உணவு மற்ற தின்பண்டம் வைக்கப்பட்டதென்றால் அதை நாம் நடுவில் இருந்து எடுத்து சாப்பிடலாம். எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கும்பொழுது கறி மேலே வைக்கப்பட்டிருக்கும், சுற்றி சோறோ அல்லது மற்ற விஷயங்கள் இருக்கும் பொழுது அதை நாம எடுத்து சாப்பிடுவது எந்த ஒரு குற்றம் இல்லை. ஆனால் ஒரே சாப்பாடு தான் இருக்கு, வேற வகை சாப்பாடு இல்லாத பட்சத்தில் அந்த ஒரு வகை சாப்பாடு சாப்பிடும் பொழுது நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓரத்திலிருந்து நாம சாப்பிடுவது இது ஹைராக இருக்கின்றது. இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். சில நேரத்தில் எல்லா விதமான வசதிகளும் நம்முடைய வீட்டில் இருந்தும் உணவு இருந்தும் ஆனால் அது நமக்கு ஒரு தனிப்பட்ட ஏதோ ஒரு இல்லாத ஒரு சாப்பிட்டும் சாப்பிடாத ஒரு நிலை ஏற்படும். அதே போல் இன்னொரு ஹதீஸில் வருகின்றது, எந்த வீட்டில் பேரித்த பழம் இல்லையோ அந்த வீட்டினர்கள் பசியோடு தான் இருப்பாங்க. எல்லா விதம் இருந்தும் அந்த பேரித்த பழம் இல்லாத வீட்டிலிருந்து ஒரு தனிப்பட்ட இதோ ஒரு அவங்க எப்படின்னா ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை மஜா, ஏன்னா பசியாக தான் இருக்கும் எப்போவுமே அவங்களுக்கு. இப்போ இங்கு இந்த ஹதீஸில் இந்த விஷயத்தில் நாம் அறிந்திருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே அடுத்த தலைப்பில் பார்க்கும் பொழுது, உணவின் தட்டில் நடுவில் பரக்கத் இறங்குகிறது, எனவே உணவை அதன் ஓரத்திலிருந்து சாப்பிடுங்கள், அதன் நடுவில் இருந்து சாப்பிடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ இங்கு நம்முடைய உணவுடைய விஷயங்கள் சாப்பிடும் பொழுது கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம நம்முடைய தேவையான அளவுக்கு நாம சாப்பிட வேண்டும். அதுவும் எப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நமக்கு காட்டி தந்த ஒழுக்கம், ஒரு முஃமின் என்பவன் ஒரு குடல் அளவு சாப்பிடுவான், காஃபிர் என்பவன் அவன் 7 குடல் அளவு கொண்டு சாப்பிடுவான். இன்னல் முஃமின் யாக்குலு பிமிஅன் வாஹித் வ இன்னல் காஃபிர யாக்குலு பிஸப்அதி அம்ஆ. அவன் 7 குடல் அளவுக்கு சாப்பிடுவான். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் கூறினார்கள், உணவுடைய ஆதாபில் ஒன்று, ஒரு மனிதன் தன்னுடைய விலா எலும்பை நிப்பாட்டுவதற்காக 2-3 கவல உணவு போதுமானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு, அதற்கு பிறகு இது போதுமானது இல்லை என்றால் அப்போ அவர் என்ன செய்து கொள்ளட்டும், சுலுசுன் லி துஆம், 1/3 பங்கு உணவுக்காக அமைத்துக் கொள்ளட்டும். தன்னுடைய வயிற்றின் 1/3 பங்கு. சுலுசுன் லில் மா, இரண்டாவது தண்ணீருக்காக இரண்டாவது இன்னும் ஒரு பகுதி, இரண்டாவது பகுதி ஒரு உணவு தண்ணீருக்காக பயன்படுத்தி கொள்ளட்டும். வசுலுசுன் லில் நஃபஸ், மூன்றாவது பகுதியை அவர் காற்று மூச்சை விடுவதற்காக அவர் பயன்படுத்தி கொள்ளட்டும். அப்போ இதுதான் ஒரு அளவோடு சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். இது நமக்கு எப்பொழுது நாம கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் பசி எடுத்தா சாப்பிடும். ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, இந்த நேரத்துல இதுதான் சாப்பிடணும் இது சாப்பிடும் என்று நாம நிர்ணயித்து வைத்திருக்கின்றோம். இதை பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் என்று. ஆனால் பார்க்கும் பொழுது ஹதீஸ்களில் மற்ற விஷயங்கள் பார்க்கும்போது பசி எடுத்தா சாப்பிடுங்க என்று சொல்லப்பட்டது. அதுதான் நமக்கு ஹைராக இருக்கும். மருத்துவ ரீதியாகவும் மருத்துவர்கள் அதுதான் தெரியப்படுத்துறாங்க. நீங்க நேரம் உனக்கு பசி வந்தாலும் பசி வராவிட்டாலும் சாப்பிட்டு கொள்ளுங்க என்று யாருமே சொல்லலை. பசி இருந்தாதான் நீங்க சாப்பிடணும் என்ற ஒரு நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. எப்பயாவது ரொம்ப ரேராக என்ன செய்யலாம், வயிறு நிறைந்து சாப்பிடுவதும் ஹதீஸ்களில் வந்திருக்கு. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலுடைய ஒரு பாத்திரத்தை கொடுத்து குடிங்க அபூ ஹுரைராவே என்று சொல்றாங்க. அவங்க குடிக்க திரும்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க, இன்னும் குடிங்க என்று. இப்போ அவரு அபூ ஹுரைரா அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த எவன் உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு அனுப்பினானோ அவன் மீது சத்தியமே, இதுக்கு மேல என்னுடைய வயிற்றுல இடமே கிடையாது, இங்க வரைக்கும் வந்துருச்சு என்று சொல்லும்போது அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதம் அந்த பாலை குடித்தார்கள். இப்போ இது மாதிரி எப்பயாவது என்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கு. இல்லை என்றால் அதிகமாக உண்ணுவதனால் மனிதன் சோர்வு ஏற்படும், அதனால சோம்பேறித்தனம் வரும், இபாதத்துடைய விஷயங்கள்ல அவன் பின்தங்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆக இந்த சில ஆதாபுகள், உணவு சம்பந்தப்பட்ட ஆதாபுகள் இருக்கு. இந்த ஆதாபை நாம் பேணி இதை கடைபிடித்தோம் என்றால் கண்டிப்பாக இதுல நமக்கு பர்க்கத் இருக்கும். பர்க்கத் என்பது அல்லாஹுடைய ஃபضல், அருள். அது நிறைய வருவதனால பர்க்கத்து கிடையாது. வீட்டில நமக்கு எல்லா விதமான வசதி இருந்தாலும் அதில் பர்க்கத்து பறிக்கப்பட்டதென்றால் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது இருந்தும் இல்லாதது போலதான். அதே சிலருக்கு அல்லாஹ் தஆலா கொஞ்சமாகவே கொடுத்தாலும் அதில்
பரக்கத்தை கொடுத்து விட்டார் என்றால் அது அவங்களுடைய வீட்டாருக்கே போதுமானதாக ஆகிவிடக்கூடியதாக இருக்கு. ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் சுன்னாவின் அடிப்படையில் நம்முடைய உணவையும் மற்ற ஆதாபங்களையும் நாம இதை கடைபிடித்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிரலானாக. ஆமீன். வஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.